சண்டே எபிசோடில் எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல அந்த வீணா போன டாஸ்க்கு, யாரோட பேரண்ட்ஸ் வந்தால் ஹாப்பி, யாரோட பேரண்ட்ஸை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரண்ட்ஸை பார்த்தும் எல்லாருமே எப்படா வருவாங்க, ஃபேமிலி வரும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாருமே பயந்து ஓட மாட்டாங்க. வேணால் லவ் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வேணால் கொஞ்சோண்டு பயப்படுவாங்க. ஸோ அந்த வீணா போன டாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுலேயே ரொம்ப நேரம் டைம் ஓடியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாண்டா கிளாஸ்ன்னு சௌந்தர்யா வந்திருக்காங்க. எல்லா செட்டுக்கும் அவங்க வந்திருக்காங்க, இதுக்கும் வந்திருக்காங்க. மேபி அவங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் கிஃப்டாக கொண்டு வந்து விஜய் சாருக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துட்டு இதான் சாக்குன்னு விஜய்ஸை பிடிச்சி நல்லா ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா எவிக்ஷனில் எப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை சேவ் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து சபரியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ கொஞ்சம் கூட ஏதாச்சும் கான்ஃபிடென்ஸ் எதாவது வந்துடக்கூடாதுல்ல, அதனால் பயந்து போய் இந்த வாட்டி சபரியை லாஸ்ட் ஆக்கிட்டாங்க. அமித் அண்ட் கமருதன் தான் ஃபஸ்ட்டு சேவ்டு. கான்ஸ்டன்ட்லி கமருதன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3க்குள்ளே எப்போவுமே சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் சேவ்டு யாருன்னா கனியக்கா அண்ட் சாண்ட்ரா வந்து நான் கூட ஷர்ட் வச்சுட்டு எப்போவுமே இருக்காங்க. சரி சேவ்டுன்னு சொன்னோடனே பிரச்சனை போய் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதுன்னு நினச்சி வருத்தப்படுவாங்களோன்னு நினச்சேன். இப்போல்லாம் நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. அடுத்ததாக சபரி அண்ட் அரோரா இவங்களும் சேவ் ஆகிடுறாங்க. ஸோ கடைசியாக மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, திவ்யா, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா. ஸோ எஃப்ஜே, ஆதிரை மட்டும் எவிக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது சுபிக்ஷா, திவ்யா அண்ட் பார்வதி வந்து சேவ் ஆகிடுறாங்க. ஸோ பெருசாக நம்ம எதிர்பார்த்தது முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா அண்ட் சாண்ட்ரா இஷ்யூஸ். அது ஒரு முக்கியமான இஷ்யூ, அந்த பாட்டு பாடின இஷ்யூ, அதை அட்ரஸ் பண்ணல. அப்புறம் சாண்ட்ரா அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க் அப்போது சிரித்தாங்க, நிறைய பேர் சிரித்தாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது உண்மையிலே விக்ரமை பார்த்து சிரித்தாங்களா, அவங்கள பார்த்து தான் சிரித்தாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். அட்லீஸ்ட் அது எதுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக சிரிச்சாங்கங்கிறத ஷுவராக விசாரிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சாங் டாஸ்க் அப்போது கானாவின் நொதர்னாவையும் இவங்களையும் பயங்கரமாக எல்லோரும் சாண்ட்ராவையும் எல்லோரும் பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவராக கத்தி பாட்டு பாடியிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்துட்டு வேணுக்குன்ட்டே சொல்லிட்டு வந்து திவ்யாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி திவ்யாவுக்கும் வினோதனாக்கும் ஒரு பயங்கரமான சண்டையை மூட்டி விட்டுருப்பாங்க. அதை கேட்கல. அப்புறமா விக்ரம் பற்றி சாண்ட்ரா அவர் போய் சொல்லியிருக்காங்க. பிரஜன் உள்ளே வந்தோடனே ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கேஷுவலாக விட்டுட்டு போக முடியாது. விக்ரம் இடத்துலேருந்து பார்த்தா அது அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன். ஸோ அது எல்லாத்தையுமே அவர் கேட்டார கேட்கலையா ஒன்றுமே தெரியல. இவ்வளோதுக்கு தான் எபிசோடுக்கு டைமே இருக்குது. இது போக 2 பேர் எவிக்ஷன் வேறு இருக்குது. எஃப்ஜே எவிக்ஷன், ஆதிரி எவிக்ஷன் தனித்தனியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அவ்வளோ பண்ணி முடிச்சு அப்போ சண்டே எபிசோடில் நம்ம எல்லாத்துக்கும் நாமம் பிம்பிளிகா பிளாக்கி தான் போல இருக்குது. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.